தற்பொழுது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டு வருகிறோம். தருமபுரியின் முக்கிய சாலையில் திடீரென திமுகவினர் திரண்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணன், உங்களுடைய விவரங்களை சொல்லலாம். வணக்கம் அஸ்வினி. திமுகவின் புதிய மாவட்ட செயலாளர் தர்மசெல்வன் அவர்கள் இன்று 4 ரோட்டில் அமைந்துள்ள அண்ணா திருவுருவ சிலைக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதிய மாவட்ட செயலாளர்களின் ஆதரவாளர்கள் அராஜக செயலால் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தருமபுரி மாவட்டத்தில் ஏற்கனவே திமுக கட்சியினர் இடையே பல்வேறு பிரிவுகளில் உட்கட்சி பூசல் இருந்து வருகிறது. குறிப்பாக தடகம் சுப்பிரமணியம் ஒரு குழுவாகவும், பழனியப்பன் ஒரு குழுவாகவும், இன்பசேகரன் ஒரு குழுவாகவும் செயல்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இவர்களுக்கு உரம் ஏற்றும் வகையில் முன்னாள் எம்பி செந்தில்குமார் தனிமையாக செயல்படுவது மட்டுமின்றி ஒரு சில ஒன்றிய செயலாளர்களில் அதிருப்தி நிலவி வந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பு திமுக தலைமை கழகம் தருமபுரி கிழக்கு மாவட்ட செயலாளர் தடகம் சுப்பிரமணியம் விடுவிக்கப்பட்டு புதிதாக தர்மசெல்வன் தருமபுரி கிழக்கு மாவட்ட செயலாளராக அறிவித்து கட்சியினர் அனைவருக்கும் இவருக்கு ஒத்துழைப்பு வழங்கிட வேண்டும் என அறிவித்தது. இந்த நிலையில் தருமபுரியில் தடகம் சுப்பிரமணியை மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டதால் கட்சியினரிடையே அதிருப்தி ஏற்பட்டு போதிய வரவேற்பு இல்லாமல் இருந்த நிலையில் இன்று தருமபுரி மாவட்டத்திற்கு பொறுப்பு அறிவிக்கப்பட்ட பிறகு மாவட்ட செயலாளர் திரு தருமபுரி மாவட்டத்தில் வருகை தந்து நகரத்தில் உள்ள பெரியார், அண்ணா, அம்பேத்கர் சிலைகளுக்கு மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிலையில் கட்சியில் போதுமான தொண்டர்கள் சொற்ப அளவில் கூடியதால் கூட்டத்தை சேர்ப்பதற்காக தர்மசெல்வன் ஆதரவாளர்கள் தருமபுரி 4 ரோடு சந்திப்பில் உள்ள அண்ணா சிலை அருகே மேலதாளத்துடன் நடன அழகிகளை வைத்து குத்தாட்டம் ஆடி கூட்டத்தை சேர்க்க முயற்சி செய்தனர். அப்போதும் கூட்டம் சேராத நிலையில் 100க்கும் குறைவான ஆதரவாளர்களை வைத்துக் கொண்டு தருமபுரி முக்கிய பகுதிகளான 4 ரோடு சந்திப்பில் அதிக ஒலி எழுப்ப பட்டாசுகளை வைத்து வெடித்ததில் மலமளவென பட்டாசு வெடித்த காகிதங்கள் தீப்பிடித்து எரிய தொடங்கியது. இதனால் அவர் வழியாக ஆம்புலன்ஸ் போவதற்கு வழியின்றி தவித்தது. இந்த நிகழ்ச்சியால் தருமபுரி கிருஷ்ணகிரி சாலை, தருமபுரி சேலம் சாலை, தருமபுரி பெண்ணாகரம் சாலை, தருமபுரி திருப்பத்தூர் சாலை ஆகிய 4 பகுதிகளும் போக்குவரத்து பாதித்தது. தீ பரவியதால் வாகன ஓட்டிகள் அச்சத்தில் இருந்தனர். உடனே காவல்துறையினர் உடனடியாக தனியே கொண்டு வந்து தீக்களை அணைத்த பிறகும் போக்குவரத்து சரி செய்தனர். தருமபுரி மாவட்ட திமுகவினர் இந்த அராஜக செயலால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் முகம் சுளித்தவர் சென்றனர். அஸ்வினி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணன்.